ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம் வாங்க. இப்போ பார்க்க போவது சிக்கன் கிரேவி. ஒரு ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், பட்டை, லவங்கு, ஏலக்காய், 2 பச்சை மிளகா போட்டு நைஸாக அரைச்சிருங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 தக்காளி எல்லாம் நைஸாக அரைச்சிருங்க. குக்கரில் 50 ஆயில் ஆட் பண்ணி 2 பெரிய வெங்காயம் பொடியாக ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க. மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன்னு, மிளகா பொடி 1/2 டீஸ்பூன் அரைச்சி வச்ச மசாலா இதில் நல்லா ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. சிம்மில் வச்சு மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷத்துக்கு கலருங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்துடுச்சு. இப்போ கறியை ஆட் பண்ணிடலாம். கறி ஆட் பண்ணி இன்னும் நல்லா கலந்து விடுங்க. வீட்டில் ரெடி பண்ண கிரேவி மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு தண்ணி தேவையானதை ஆட் பண்ணி 3 விசில் விட்டுருங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 விசிலுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. கொஞ்சம் லைட்டாக பெப்பர் தூவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவையான காயில் பட்டினம் சிக்கன் கிரேவி ரெடி. ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். ஸ்டவ்வோடு சமைச்சு லவ்வோடு பரிமாறுங்கள்.